Welcome to our channel. Motivate our soul. Please subscribe my channel. வைப்பது கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. அதனால் நாங்கள் தகடுகளில் அதை பதிந்து கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்றோம். எங்கள் கம்ப்யூட்டர்களில் அதை நாங்கள் பதிவு செய்து கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்றோம். 1,00,000 புத்தகங்களை கூட ஒரு கம்ப்யூட்டரில் எங்களால் பதிவு செய்து கொள்ள முடியும் என்றால் 5,00,000 புத்தகங்கள் எரிந்த யாழ் நூலகத்தில் ஒருவேளை இந்த வசதி அன்றைக்கு இருந்திருந்தால் அந்த புத்தகங்களை நாங்கள் இழந்திருக்க மாட்டோம். டெக்னாலஜி, நவீனம், புதுமை, இதுவே சில சமயம் தேவையாக இருக்கிறது பழமையை காப்பாற்றுவதற்கு. இப்போ பழமையில அப்ப நம்ம பழமை வேண்டாமா? நமக்கு இவங்க 3 பேர் பேசினதுமே அப்ப தேவையில்லையா? பழமை நமக்கு வேண்டாமா? வேணும். பழமையில என்ன சிக்கல்னா சில சமயம் ஏன் பழச பிடிச்சிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியறது இல்ல. ஒரு வீட்டுல வருஷம் திதி ஒண்ணு கொடுப்பாங்க. திதி கொடுக்கும் போது சில முறையா செய்வாங்க ஒவ்வொரு வீட்டுல, இல்லையா? அந்த வீட்டுல என்ன பண்றாங்க, திதி கொடுக்கற அன்னைக்கு காலையில வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஊர்ல தேடி 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 பூனை எங்கேயாவது இருந்தா பிடிச்சு அதை ஒரு சாக்கு மூட்டையில கட்டி போட்டுட்டு அப்புறம் தான் திதி கொடுப்பாங்க. வீட்டுல ஒரு பையன் இருக்கான். அவன் கேக்குறான், திதி கொடுக்கறதுக்கு எதுக்காக பூனையை சாக்குல போட்டு கட்டுறீங்கன்றான். கேட்க கூடாது. கேள்வி கேட்டியோ குன்றவன். இப்படித்தான் எங்க அப்பா பண்ணாரு, இப்படித்தான் எங்க தாத்தா பண்ணாரு, இப்படித்தான் எங்க கொள்ளு தாத்தா பண்ணாரு, நீ மாத்திரம் ஏன் கேள்வி கேட்கிறான்? இவன் பொறுத்து பார்த்தா ஒவ்வொரு திதி அன்னைக்கும் அவன் அடிச்சு பூனையை தேடு. அவன் ஊரெல்லாம் போய் பூனையை தேடி வந்த அப்புறம் சாக்குல போட்டு கட்டிட்டு அப்புறம் அந்த பையனே ஆராய்ச்சி பண்ணான். இந்த வழக்கம் எங்க இருந்து வந்திருக்கும் எங்க வீட்டுல? பழைய கால புஸ்தகத்தெல்லாம் புரட்டி பார்த்தான், பழைய தாத்தாவெல்லாம் தேடி போய் பார்த்தா கடைசியில என்னன்னா அவங்க கொள்ளு தாத்தா திதி கொடுக்கற போது அவங்க அந்த கொள்ளு தாத்தா வீட்டுல 10 பூனை இருந்துதான். இந்த பூனை எல்லாம் திதி கொடுக்கும் போது குறுக்க நெடுக்க போகுதுன்றதுனால எல்லாத்தையும் சாக்கு மூட்டையில கட்டிட்டு அப்புறமா அவர் திதி கொடுத்திருக்காரு. இதையே செஞ்சு ஒரு வழக்கமாகி பூனையே இல்லாம போன அப்புறமும் ஊரெல்லாம் தேடி பூனையை பிடிச்சு சாக்குல போட்டு கட்டி திதி கொடுக்கறாங்க. இந்த கதையில இருந்து நம்ம ஒரு விஷயம் உண்மைங்க, சில பழச நாம கையில வச்சிருக்கிற போது ஏன் வச்சிருக்கோம்னே நமக்கு தெரியாது. பிடிவாதமா அதை வச்சிருப்போம். நம் வீடுகளில் இருக்கிற பழக்கங்களை மாத்திரம் நாம் சொல்லவில்லை, சமூகத்திலே இருக்கிற பழக்கங்களும் அப்படித்தான். எங்கள் ஊரில் ஜாதி அடுக்கில் கீழே இருக்கிறவர்கள் கோவிலுக்குள் வரக்கூடாது என்று ஒரு வழக்கம் இருந்தது. அந்த எல்லா ஊர்களிலும் இருக்கும். இங்க நிச்சயமா தெரியாததுனால நான் சொல்லவில்லை. எல்லா இடங்களிலும் தான் உண்டு. இந்தியர்கள் எங்கெங்கே வாழ்கிறார்களோ எல்லா இடத்திலும் உண்டு. அப்போ அவர்கள் தான் அந்த கோவிலை கட்டுகிறார்கள். அதற்கான கல் சுமந்தது அவர்கள், மண்ணை கொண்டு வந்தது அவர்கள், அந்த வேலையை செய்கிறவர்கள் அவர்கள். ஆனால் கோவில் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நீ உள்ள வரக்கூடாது, அதெல்லாம் நீ ஏன் வர, நீ வரக்கூடாது என்று சொன்னோமா இல்லையா? இந்த பழமையை எத்தனை ஆண்டுகள் நாம் வைத்திருந்தோம்? 1000 வருஷம், 1500 வருஷ பழக்கம். ஒரு அம்பேத்கரும் ஒரு காந்தியும் ஒரு நாராயண குருவும் அத்தனை பெரியவர்களும் வந்த பிறகு இந்த வழக்கம் மாறியது, பெருமளவு மாறி இருக்கிறது. இன்னமும் கூட மாறாத இடங்கள் இருக்கின்றன. இப்போ அவர்களும் இந்த கோவிலில் கடவுளுக்கு முன்னால் சமம்தான் என்பது புதுமைதானே. அந்த புதுமை நமக்கு வேண்டாமா? பழமையைத்தான் நாம் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? அம்மா சொன்னார்கள், ரொம்ப அழகான சிந்தனை அது. சங்க காலத்திலேயே அவை பாடவில்லையா? அப்ப பெண் உரிமை என்பது சங்க காலத்திலிருந்து உண்மை. சங்ககால கவிஞர்கள் என்று நாம் அடையாளம் பிடித்தவர்களில் ஒரு 20 பேராவது பெண் கவிஞர்கள் இருப்பார்கள். 40 பேர் என்று அம்மா சொல்லுகிறார். 40 பெண் கவிஞர்களாவது இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தீரத்தோடு பாடினார்கள். அவ்வை அவர்களில் முன்னிற்கிறாள். தர்மபுரியில் இருந்து காஞ்சிபுரம் வரை நடந்து போய் 2 மன்னர்களிடம் இருந்த பகையை நீக்குகிறாள் அவ்வை. ஆனா இப்படி இருந்த பெண்கள் சங்க காலத்துக்கு பிறகு என்ன ஆனார்கள்? சங்க காலத்துக்கு பிறகு ஏன் ஒரு பெண் கவிதாயினி கூட வரவில்லை? சங்க காலம் என்பது 2000 வருஷத்துக்கு முன்னாடினாக்க 7ஆம் நூற்றாண்டு வரையில் காரைக்கால் அம்மையார் வருகிற வரையில் இன்னும் ஒரு பெண் கவியை கூட நம்மால் அடையாளம் காண முடியவில்லையே. காரைக்கால் அம்மையாருக்கு பிறகு திரும்பவும் இருட்டு. 9ஆம் நூற்றாண்டில் ஆண்டாள் வருகிறார். ஆண்டாளுக்கு பிறகு திரும்பவும் இருட்டு. எங்கே
பெண் கவிஞர்கள்? ஏன் பெண்கள் கவிதை எழுதவில்லை 1000 வருஷங்களாக? ஏனென்றால் அவங்கள படிக்க வைக்கல, அதனால கவிதை எழுதலைங்க. படிக்க வைக்கல. எத்தனை பேருக்கு கவிதை என்பது உள்ளத்துக்குள் பொங்குகிற ஊற்று. தானாகவே சிலருக்கு கவிதை வரிகள் வரும். எத்தனையோ பெண்களுக்கு கவிதை வரிகள் வந்திருக்கும், படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கும். ஆனால் குடும்பத்திலே இருக்கிற கட்டுப்பாடுகளுக்கு பயந்து அந்த கவிதை வரிகளை எல்லாம் அடுப்பு நெருப்பிலே போட்டு பொசுக்கினார்கள் பெண்கள் 1000 வருஷங்களாக. பாரதி வந்த பிறகுதான் இந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வுக்கு வித்திட்டவன் பாரதி. அப்போ ஆதி பழமையிலே பெண் உரிமை இருந்தது, நடுவிலே அது மடிந்து போனது. அந்த மடிந்து போன பழமை வேண்டாம் என்று சொல்லி புதுமையை பாரதி கொண்டு வந்தான். மாட்டை அடித்து வசக்கி தொடுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடின்னு பாரதி எழுதினார். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறோம், கடுமையான வார்த்தைகள். ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கானா, அவளை கூட்டு கல்யாணம் நாளைக்கு, அவளுக்கு பக்குன்னு இருக்கும். யாருக்கு கல்யாணம்? உனக்கு தான். மாப்பிள்ளை யாரு அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, வேற யாருக்கு தெரியணும்? இப்படித்தானே கல்யாணம் பண்ணாங்க நம்ம ஊர்ல. மாப்பிள்ளைய கடைசி மட்டும் பார்க்க முடியாது, மணப்பந்தல்ல லேசா அப்படி நிமிர்ந்து பார்த்த உடனே திக்குன்னு இருந்திருக்கும்ல அவளுக்கு. இந்த ஆளா என்ன செய்வதுங்க? எத்தனை கண்ணீர்கள் அந்த வளர்க்கப்பட்ட அக்னியின் வெப்பத்திலே உலர்ந்து போயிருக்கும். யோசித்து பாருங்க. இந்த மாற்றம் வேண்டாமா? இந்த புதுமை நமக்கு தேவையில்லை. டெக்னாலஜியில இருக்கிற புதுமையை பற்றி நிறைய பேசினார்கள். டெக்னாலஜி புதுமை நமக்கு பிடிக்கலனாலும் நம்மால அதை தவிர்க்க முடியாது. அதனால்தான் நான் சகோதரத்தை கேட்டேன், ஐயா நீங்க செல் வச்சிருக்கீங்களா? அது பிடிக்கல, அது தொந்தரவு, கொஞ்சம் கூட கஷ்டமா இருக்கு எனக்கு. ஆனாலும் செல் இருக்கணும். வாழ முடியாது, டெக்னாலஜியை உதறிவிட்டு வாழ முடியாது. இந்த மைக் என்பது ஒரு டெக்னாலஜி, நாம் போடுகிற கண்ணாடி என்பது ஒரு டெக்னாலஜி. எதையும் தவிர்க்க முடியாது. நீங்க திட்டலாம், நீங்க திட்டத்தை பத்தி அதுக்கு ஒரு கவலையும் இல்லை. நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் ஐபோனை திட்டினாலும் அடுத்த வெர்ஷன் வந்து கொண்டுதான் இருக்கும். டெக்னாலஜியோடு சண்டை போட முடியாது. அது நமக்கு தேவையில்லையா என்றால் தேவையாகத்தானே இருக்கிறது. திட்டிக் கொண்டாவது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து கொண்டுதானே இருக்கிறோம். தவிர்க்க முடியவில்லையே. அவர்கள் சொன்னார்கள், அதுவும் உங்களைப் போல புலன்பெயர்ந்த உறவுக்காரர்கள் மிக அதிகம் இருக்கிற ஒரு சமூகத்தில் டெக்னாலஜி இல்லை என்றால் அவர்களோடு நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ள போகிறீர்கள்? நாம் எப்படி அவர்களோடு பேச போகின்றோம்? உலகெங்கும் இருக்கிற நம்முடைய உறவுக்காரர்கள் நமக்காக பணம் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஃபண்ட் டிரான்ஸ்பர் என்ற டெக்னாலஜி இல்லாமல் எப்படி அந்த பணத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம்? புறாக்கால்ல கட்டியா பணத்தை அனுப்ப முடியும்? அப்படி என்றால் இது எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் மாட்டு வண்டியில ஏறிட்டு ஜிங்கிலாரா ஜிங்கிலாரான்னு பழைய காலத்துப்படியே தான் இருக்கணும் என்றெல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை புதுமையும் நமக்கு தேவைதான். ஆனா பழமையை ஒதுக்க முடியாது. ஏன் தெரியுமா? பழமை என்பது என்னுடைய நிழல் மாதிரி. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது என் கூட தான் இருக்கும், என் மனசுக்குள் இருக்கும், என் ஆன்மாவுக்குள் உறைந்திருக்கும். ஒரு நாளும் அதை நான் உதறிவிட முடியாது. பழமை என்பது என் நிழல் போல. அது என்றும் இருட்டிலும் கூட என் கூட இருக்கின்ற நிழல். அது பழமை என்னை பிரியாது. இங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கீங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. ஒரு தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு வெளிநாட்டுல ஏந்துக்கிறீங்க. விழிச்சு பார்த்தா அன்னைக்கு அங்க விடுமுறை இருக்காது இல்லையா? நீங்க வேலைக்கு எல்லாம் புதுசு கிளம்பிட்டீங்க கார்ல. திடீர்னு நினைவுக்கு வருது, தமிழ் புத்தாண்டு இல்ல இன்னைக்கு. யாழ்ப்பாணத்துல இருந்தா அம்மா இன்னைக்கு வீட்டுல அந்த நீங்கள் செய்கிற என்ன உங்களுடைய பாரம்பரியமான உணவு பொங்கல் அம்மா வைக்கிற அன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட்டுட்டு போயிருப்பீங்க? காலையில வறண்ட சீரியலை சாப்பிட்டுட்டு தான் நீங்க கார்ல ஏறி இருக்கீங்க. எதுக்குமே விளங்காத சீரியல் தான் உள்ள இருக்கு. ஆனா ஞாபகம் எதுல இருக்கு? பொங்கல்ல இருக்கு. அந்த பொங்கலை நீங்க சாப்பிட்டு 10 வருஷம் ஆயிருக்குன்னு வைங்களேன். அம்மா இல்ல இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா பாருங்களேன், அன்னைக்கு சாப்பிட்டப்போ அந்த பொங்கல்ல இருந்து வீசின வாசனை இருக்கே, அதை இன்னும் நம்முடைய நாசி நினைவுல வச்சிருக்கே. எப்படிங்க
பழமை தானே அது. பொங்கல் என்ன பொங்கல், சும்மா அரிசியையும் பருப்பையும் சேர்த்து வேக வச்சு மிளக போட்டு என்னத்துக்கு வேண்டி கிடக்கு? புதுசான உணவு எவ்வளவு இருக்கு. ஆனா பாழா போன வயிறு மறக்கல, பாழா போன நாக்கு மறக்கல, மனசிலே இருக்கிற ஞாபகங்களின் அடுக்குகள் தோறும் பழமை, வாழ்ந்த வாழ்க்கையின் பழமை. மகிழம்பூவினுடைய வாசத்தை சொன்னார்கள். மலர்களே இல்லாத ஊரில் நீங்கள் போய் வசித்தாலும் யாழ்ப்பாணத்தில் உங்கள் வீட்டு கொல்லையிலே பூத்த மகிழ மரத்தில் பூத்த மலரினுடைய வாசத்தை மறக்க முடியவில்லையே. உலக அழகிகளை எல்லாம் தினம் தினம் அமெரிக்காவிலும் கனடாவிலும் நீங்கள் பார்த்தாலும் சுருக்கம் விழுந்த முகம் கொண்ட உங்கள் அம்மாவினுடைய அழகு முகத்தை மறக்க முடியவில்லையே. அதுதான் பழமை. சங்கடம் தரும், தொல்லை தரும், வேண்டாம் என்று சொல்லும், ஆனால் விலக்கவே முடியாது, ஏனென்றால் அது உயிருக்குள் உறைந்தது. இப்போ விருந்தோம்பல் என்பது பழமை தந்த ஒரு சொத்து. நமக்கு தமிழனுக்கு பழமை தந்தது விருந்தோம்பல். வீட்டுக்கு யாராவது வந்தா அதை விட்டுலாம். இப்ப சென்னையில எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு அம்மா என்ன பார்த்துட்டு, வாம்மா பாரதி வந்துட்டா நாசமா போறவன். பக்குன்னு இருந்தது. ஏன் இப்படி சொல்ல? அப்புறம் தான் புரிஞ்சது. வாமா பாரதினது எனக்கு, வந்துட்டா நாசமா போறவனது டிவியில சீரியல்ல மாமியார் அவரை வடிவுக்கரசியை பார்த்து சொல்லியிருக்காரு. மரியாதை அவ்வளவுதான். இது நமக்கு உடனேயே மனசில் கசப்பு பூக்கள் பூத்து விடுகின்றன அல்லவா? இது நம்முடைய பண்பாடு அல்லவே. இது வேண்டான்னு வீட்டுல விருந்தோம்பெல்லாம் கிடையாது, இஷ்டம் தான் வாங்க இல்லாட்டா போங்க, அதெல்லாம் நான் செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் அப்படி செய்வதால் யாருக்கு இழப்பு என்றால் நமக்குத்தான் இழப்பு. நம் பண்பாட்டு கூறுகளை எப்போது நாம் புறம் தள்ளி விட்டோமோ அதற்கு பிறகு எனக்கான இன அடையாளங்களை இழக்கிறேன், மொழி அடையாளங்களை இழக்கிறேன், தேசிய அடையாளத்தை இழக்கிறேன், எனக்கான அத்தனை அடையாளமும் இழந்த முகமற்ற மனுஷியாகி போகிறேன். என்னுடைய இறை நம்பிக்கை, என்னுடைய மொழி மீது எனக்கு இருக்கிற காதல், என் அப்பாவும் அம்மாவும் எனக்கு சொல்லிக் கொடுத்த அறம், இதுதான் எனக்குள் இருந்து என்னை செலுத்துகிற பழமை. ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், அதோட நான் முடிச்சிடுறேன் தயவு செய்து. சரி, ஓகே. இல்ல வேக வேகமா நீங்க எழுதுறத பத்தி எனக்கு பயமா வேற வேலை இல்ல. எங்க அப்பா ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். அந்த பள்ளிக்கூடத்துல வருடத்தின் நடுவில் 2 பிள்ளைகளுக்கு அவர் அட்மிஷன் போட்டு கொடுத்தார். அதை பொதுவாக செய்வதில்லை, அங்க இந்தியாவில் அதை செய்வதில்லை. வருஷத்தின் நடுவில் வருகிறவருக்கு அனுமதி கிடையாது. ஆனா எங்க அப்பா அந்த பிள்ளை மீது பரிதாபப்பட்டு அனுமதி கொடுத்தார். அதற்கு அடுத்த நாள் அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் எங்க வீட்டுக்கு 3 மாம்பழ கூடைகளையும் 3 கேட்பரிஸ் சாக்லேட்டையும் வாங்கி கொண்டு வந்தார். நானும் எங்க அக்கா 2 பேரு. எங்க அம்மா எங்களை இப்படி பிடிச்சிருக்காங்க, ஏன்னா விட்டா நாங்க கூட மேல விழுந்துருவோம், அதனால எங்க அம்மா இப்படி பிடிச்சிருக்காங்க. எங்க அப்பா குளிச்சிட்டு இருக்காரு. இது நடந்து 25 ஆண்டுகள் இருக்கும். ஆனா அந்த காட்சியினுடைய எந்த நுட்பமும் என் ஞாபகத்திலிருந்து மறையவில்லை. நாங்க எங்க அம்மாவால் பிடிக்கப்பட்டது முன்னாடி இருந்த கேட்பரிஸ் சாக்லேட்டு. குளிச்சுட்டு எங்க அப்பா வராரு, டவல் கட்டிட்டு வராரு. எங்க அப்பா ரொம்ப கருப்பா இருப்பாரு, நல்ல திருநெல்வேலி கருப்பு எங்க அப்பா. அப்படி வராரு, நான் அவருடைய காதை பார்க்கிறேன். அவருடைய காது செவந்துகிட்டே வருது, நான் பாக்குறேன். சிவப்பாகிட்டே வருது காது. இதெல்லாம் என்ன? இந்த வசந்த மாளிகை சிவாஜி கணேசன் கெட்டப் எல்லாம் அவருக்கு உண்டு. என்னது? ஐயா நீங்க அட்மிஷன் கொடுத்தீங்க, அதுக்காக ஒரு அன்பளிப்பு. இந்த அத்தனையும் தூக்கிட்டு ஓடலன்னா அட்மிஷனை கேன்சல் பண்ணிடுவேன் எங்க அப்பா. அந்த ஆளு 3 கூட மாம்பழத்தை தூக்கிட்டு போனவன் திரும்பி 3 கேட்பரி சாக்லேட்டையும் தூக்கிட்டு போயிட்டான். நாங்கெல்லாம் அன்னைக்கு அழுதோம் எங்க அம்மாட்ட. இவரும் வாங்கி தர மாட்டாரு, எவனாவது ஒருத்தன் கொடுத்தா அதையும் தின்ன விட மாட்டார். நாங்க அழுதோம் சத்தியம், ஏன்னா அந்த வயது அப்படி. ஆனால் எங்கள் அப்பா சொல்லாமல் ஒரு அறத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்து போய்விட்டார். என்னன்னா, உன்னுடைய வேலையை நீ செய்வதற்கு அன்பளிப்பு என்று ஒன்று வாங்கினால் அது எச்சல் இலையில் சாப்பிடுவதற்கு சமானம் என்ற ஒரு அறத்தை அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தார். இது பழமை தானே இந்த அறம்? இந்த அறம் பழமை இல்லையா? இது எதுக்கு? இன்னைக்கு என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரு காசு வாங்குறான், நான் ஏன் வாங்க கூடாது? அது புதுமை இல்லையா? எனக்கு புது 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 வசதிகளை அது தருமே, அதை ஏன் நான் புறம் தள்ள வேண்டும்னா முடியாது. ஏன்னா மனசுக்குள்ளே அப்பா சொல்லி கொடுத்த பாடம் உட்கார்ந்திருக்கிற வரை, என் மரணம் வரை அது எனக்கு மறக்காது. அதுதான் பழமையினுடைய சக்தி.
உங்களால் அதை துறக்கவே முடியாது. பழமையிலிருந்து வருகிற வழக்கங்களை, ஹேபிட்ஸ் சொல்றோம்ல, அதை துறக்கலாம், அதை மாற்றலாம், அதில் தவறும் கிடையாது. ஆனால் பழமை நமக்கு தருகின்ற பண்பாட்டு கூறுகளை நாம் துறக்க முடியாது, துறக்கவும் கூடாது. அதுதான் சத்தியம். மொழி பழமை தானே, மொழி பழமை இல்லையா? என் மொழிக்கு 2000 வயசாச்சு. சரி, நீ ரொம்ப பாட்டி ஆயிட்டேன்னு அவளை அனுப்பிச்சிட்டு புது மொழியை நான் எடுத்துக்கொள்ளலாமே. எடுத்துக்கொள்ளலாம். ஆங்கிலத்தை கற்கிறோம், பல மொழிகளை கற்கிறோம். எங்கள் ஊரில் பிள்ளைகள் ஸ்பானிஷ் படிக்குது. உங்களுடைய உறவுக்காரர்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தால் அந்தந்த மொழிகளை அவர்கள் படிக்கத்தான் வேண்டும். ஆனால் தெருவிலே நடந்து போகிற போது நீ யாழ்ப்பாணத்து முட்டைக்கோப்பி குடிச்சிருக்கியோன்னு ஒரு குரல் கேட்டா உடனே திரும்பி பார்க்கணுமே. அதை மாற்ற முடியாது. அதுதான் உன் மொழி, அதுதான் மனசிலே பதிந்திருக்கிறது. நான் இன்றைக்கு அந்த தொலைக்காட்சி இன்டர்வியூல கூட இதை சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர்கள் பலரில் ஒருவர் உங்கள் ஊர்க்காரர், கொக்குவில்காரரான ஆ முத்துலிங்கம்.